அன்பான மாணவர்களே, இப்போது நகரமயமாதல் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் பற்றி இந்த விரிவான விடைகளில் பார்க்க உள்ளோம். நகரமயமாதல் அப்படின்னாக்கா கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றமடைவது, அதான் நகரமயமாதல் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னா, இப்போ நகரம் பெருகிக்கொண்டே போகும், மக்கள் தொகை அதிகமாகும். நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் மக்கள் தொகை அதிகமான என்ன பிரச்சனை ஏற்படுதோ அதை பற்றி கூட சொன்னால் கூட போதும். இப்போ மக்கள் நெருக்கடி, இப்போ நகரம் பெருசாகத்தில் மக்கள் நெருக்கடி ஏற்படுது. நகரம் இருக்க விரிவாகிட்டே போகுது, நகர விரிவாக்கம். குடியிருப்பு பற்றாக்குறை, எங்கேயுமே வீடு கிடைக்காது, வாடகை வீடே கிடைக்காது, குடியிருப்பு பற்றாக்குறை. ஒரு பக்கம் குடிசை அதிகமாக ஆகிட்டே இருக்கும். நகரத்தில் இருக்கிற அந்த ஏழை மக்கள்லாம் குடிசை பகுதியை நோக்கி போவாங்க. அதில் குடிசை போன்ற பகுதியில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். போக்குவரத்து நெரிசல் அது அதிகமாக இருக்கும். குடிநீர் பற்றாக்குறை, ஏன்னா நகரத்தில் அதிக மக்கள் தொகை இருக்கிறதால இந்த குடிநீர் எல்லாரும் கிடைக்காது, அதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். வடிகால் பிரச்சனை, போதுமான வடிகால் பிரச்சனை இருக்காது. இந்த கழிவுநீர் மேலாண்மை ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பேரோட கழிவும் வெளியேற்றி செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்தது குற்ற செயல்பாடுகள் அதிகமாகும். மக்கள் தொகை எங்கே அதிகமாகுதோ அங்கே குற்ற செயல்பாடுகள் அதிகமாகும். அதனால் இவ்வளோ சிக்கல்கள் நகரமயமாதலால் ஏற்படுது. நன்றி.